ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜனவரி மாதம் 13ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் நிகழ்கிறதுங்க. இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. இந்த சூழ்நிலை உங்களுக்கு பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களினுடைய அமைப்பு வந்து பெரும்பாலும் சாதகமான நிலையை உருவாக்கினாலும் கூட சில விஷயங்களில் வந்து சாதகமற்ற நிலைகளையும் அது வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார நிலைமை, நிதி நிலைமை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஏற்ற தாழ்வுகள் வந்து நிறைந்ததாகவே இருக்கப்பெறுகிறது. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பணம் ரீதியான நெருக்கடிகளை நீங்கள் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவினங்களை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருவது ரொம்ப முக்கியம். என்னென்ன செலவுகள் செய்கிறோம் அப்படிங்கிறதுலையும் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது வந்து அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் வந்து அதீத கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் வந்து அதிகமாக முதலீடு பண்ணுறதோ இல்லை தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வதோ இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க. யாருக்கும் வந்து கடன் வழங்க வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நிலைமை வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே சமயம் உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சில நேரங்களில் டென்ஷன் கோபம் வந்து அதிகப்படியாக வெளிப்படலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து சக பணியாளர்கள் மத்தியிலையோ இல்லை உயர் அதிகாரிகள் மத்தியிலையோ வந்து சின்ன மனஸ்தாபங்கள், கோபங்கள் இதெல்லாம் வந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. அதாவது உங்களுடைய பணியிட சூழலில் பணிச்சூழல் வந்து உங்களுக்கு வந்து சாதகமற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே பொறுமை காக்கணும். கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். அதே மாதிரி வந்து பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள். ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா கோவில் குளங்களுக்கு சென்று வர்றதில் அதிக ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீங்க. குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று. நிதி நிலைமை அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் மோசமாகத்தாங்க இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பல பேருக்கு உண்டாகலாம். வேலையில் அதிகமாக பேசாதீங்க, வியாபாரத்திலையும் அதிகமாக பேசக்கூடாது. குறைவாக பேசி நிறைய சாதிப்பவர்களுக்கு இந்த காலம் நிச்சயம் நல்லது நடக்கும். அதிகம் பேசினா பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். குறிப்பாக கால்
சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனக்குறைவு எப்பொழுதுமே இருக்கக்கூடாதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பை நீங்கள் முதலீடாக உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ போட வேண்டியதாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்ய நீங்கள் அதிகமாக சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கடனை வசூல் செய்கிறதுலையும் கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறுங்க. பொருளாதார நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது மன அழுத்தத்தை கொடுக்குங்க. இந்த மன அழுத்தத்தை கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் அளவோடு இருந்து கொள்ளுங்க, அளவோடு பழகுங்க, அளவோடு பேசுங்க. அளவோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு விடிவு காலத்தை நோக்கிய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கு நீங்கள் ஒருபோதும் தீர்வு காண முடியாது. அதனால் அடுத்தவர்கள் விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தலையிட வேண்டாங்க. அதுவும் பிரச்சனையாக உங்களுக்கு முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை நிமிரத்தான் செய்யும். இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கலாம். உறவுகளோடு நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் சற்று அதிகரிக்க தான் செய்யும். தலைவலியும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தியானம், உடற்பயிற்சி, பிடித்தமான பாடல்கள், இனிமையான பாடல்களை கேட்பது மன அழுத்தத்தை குறைக்கும். கொஞ்சம் தலைவலி டென்ஷன்லாம் உங்களை விலகும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது சைகைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குங்க. அதே சமயம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது அவசியங்க. கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருந்து கொள்ளுங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கிறது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கப்பெறும். கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம். அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும். தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும். எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம். இந்த காலகட்டம் திடீர் செலவுகளும் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க. அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும். செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும். இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை
நன்மையை தரும். எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் அலைச்சல் மிகுந்த ஒரு காலகட்டமாகவும் திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இருப்பினும் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது.